ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃப்ளோ வித் ஃப்ளாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டுமே தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு 6 o'clock இருக்கும். நான் இன்ச்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நேற்று வந்து நான் ஆல்ரெடி அந்த ரெட் கலர் கீரை, பொன்னாங்கண்ணி கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதை வந்துட்டு நம்ம இப்போ வந்து லஞ்சுக்கு பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக வந்து எக் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து தேவையானது வந்து வெங்காயம், பூண்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து தாளிப்பு கொடுக்குறோம். அதில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அப்புறம் வந்துட்டு அந்த கீரையை வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் மசாலா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும் பத்தலைன்னா நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. காரமோ ஏதோ அது மாதிரி வரமிளகா வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது வந்து மஸ்ட்டு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து புளியும் வந்து இதில் ஆப்ஷனல் தான். உங்களோட இஷ்டம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேவைப்படாது. அது உங்களோட விஷ் தான். இது எல்லாமே வந்துட்டு இதோட கீரையோட அளவு வந்துட்டு உங்களோட விஷ் தான். எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஸோ வந்து நான் வந்து ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வந்தேன். அது ஃபுல்லாகவே நான் வந்து பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்துட்டு இந்த தொக்கு மட்டும்தான், கீரை தொக்கு மட்டும்தான். வேறு எதுவும் சைட் டிஷ்லாம் தேவைப்படாது. இதுக்கு கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. யூஸ்வல் தால் போட்டு கீரை பண்ணுற மாதிரி கிடையாது, பருப்பு போட்டு பண்ணுற மாதிரி கிடையாது. இது வந்து கொஞ்சம் காரமாக பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஆனால் என்னென்னா கீரையை மட்டும் நீங்கள் வந்து முன்னாடி நாள் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து பெரிய ப்ராசஸ் இல்லை. இதெல்லாமே நான் வந்து ஒரு 1/2 hour தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதை வந்துட்டு நம்ம வந்து வேக வைக்கிறோம். கீரையை மட்டும் ஓப்பன் பண்ணி வேக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து பூண்டு, வரமிளகா வச்சு கொஞ்சம் அந்த பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி இதெல்லாம் நான் ஆட் பண்ணி மூடி வச்சு வேக வச்சிடுறேன். இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டைம் டேக்கிங் கிடையாது. ஈஸியான ரெசிபி. இது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒர்க்கிங் உமனுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் இல்லை, 1/2 hour தான் ஆகும் இது எல்லா ப்ராசஸ்க்குமே. கீரை மட்டும் நீங்கள் முன்னாடி நாளே பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து வேறு எதுவும் இல்லை. ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடும்போது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.